வணக்கம் நண்பர்களே. இலைகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பச்சை கலரில் ஒரு ஷேப்பில் இருக்கும், பல வண்ணங்கள்லையும் இருக்குது, பல வித்தியாசமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இலைகளை தான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. பூச்செடிகள் அல்ல, எல்லாமே இலைகள் தான். இலைகள் வந்து நல்லா சுருண்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இலைகள் வந்து இது வந்து ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி, ஸ்லீப்பிங் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தா ஏதோ நோய் அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இலைகளோட அமைப்பே இப்படி தான். இலைகள் வந்து எப்பயுமே இப்படி மூடியே தான் இருக்கும். இது வந்து நல்லா ஹேங்கிங்கில் போடுறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டு. மணி பிளான்ட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி கேர், லோ மெயின்டெனன்ஸ் செடி, அதே சமயம் காற்றை சுத்தப்படுத்தக்கூடியதுலேயும் வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பிளான்ட்டு தான் இந்த மணி பிளான்ட். அடுத்து இந்த செடி வந்து அக்காலிஃபான்னு சொல்லுவாங்க. அக்காலிஃபாலையுமே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இதிலே கலர்கள், லீஃப் வந்து கலர் மாறினது இருக்குது. ஒரு காப்பர் லீஃப் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, காப்பர் கலரில் உள்ளதும் இருக்குது. இந்த மாதிரி க்ரீன் வெரைட்டிஸும் இருக்குது. இதுலேயுமே குட்டி குட்டியாக வந்து பூக்கள் பூக்கும். இந்த பூ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பூ. ஆனால் இதோடைய இலைகள் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மேலே பார்த்தீங்களா அப்படி இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும். ஒரு ஃப்ரில்டு எட்ஜு, ஒரு டிசைன் எட்ஜாக இருக்கும். அந்த காம்பில் பார்க்கும் போது இந்த எட்ஜஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ஃபோலியேஜுக்காகவே சில பிளான்ட்டுகளை வளர்ப்போம். அந்த மாதிரி செடிகளில் இந்த அக்காலிஃபா பிளான்ட்டும் ஒன்று. இதுவுமே நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது, பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு தான். அடுத்தது வந்து இதை வந்து பர்பிள் வேஃபிள் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பர்பிள் ஆல்டர்னேந்திரான்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க. இதோட இலைகள் வந்து ரொம்ப சுருண்டு இல்லாட்டாலும் ஒரு மாதிரி அந்த சொரசொரப்பாக, நம்ம இந்த உப்புத்தாள்லாம் தொடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொரசொரப்பாக ஒரு மாதிரி ஃப்ரில்டாக தான் இருக்கும், நேராக இருக்காது இலைகள் வந்து. இதெல்லாமே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ், ஹேங்கிங்கில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பிளான்ட்டு. நல்லா வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் பேக் சைடு, டாப் மாத்திரம் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த எட்ஜஸும் அடியிலையுமே நல்ல பர்பிள் கலரில் இருக்கும். ஒரு ஒயிட் பாட்டில் செட் பண்ணி தொங்க விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட் வந்து ஒரு ஹோயா பிளான்ட்டு, ஹோயா ஹிண்டுரோப் அப்படின்னு சொல்லி இது பேர். ஹோயாலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவுமே ஹேங்கிங்கில் போட பெஸ்ட்டு பிளான்ட்டு, ஒரு இன்டோர் பிளான்ட்டும் கூட. பொதுவாகவே வந்து பூக்கள் பூக்கணும்னாலே வெயில் வேணும்னு சொல்லுவோம், ஆனால் இன்டோர்லேயே சூப்பராக பூக்கள் பூக்கக்கூடியது இந்த ஹோயா வெரைட்டிஸ். என்கிட்ட வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் கிட்ட இருக்குது. எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் பூக்களை. பூத்த பிறகு நான் வீடியோ போடுறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த ஹிண்டுரோப்பில் இந்த மாதிரி தான் வந்து பூக்கள் பூக்கும். நம்ம அந்த இட்லி பூ பூக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸு. இதுவுமே நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு தான். இண்டோரில் வந்து நிறைய பூக்களோட பச்சை இலைகளோடு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹோயா பிளான்ட். எல்லா செடிகளுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் தான். இதுக்கு வந்து மண்கலவினா இண்டோர் செடிகளுக்கு ஏற்ற மண்கலவையில், அதாவது நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். அந்த மாதிரி சாயிலில் வைக்கும்போது இந்த செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா வளரும். லாஸ்ட் ஒன் வந்து பெடிலாந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. பெடிலாந்தஸ் கூட இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயுமே 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கேர்லி லீஃப் பெடிலாந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து டெவில்ஸ் பேக் போன் கூட சொல்லுவாங்க. அந்த தண்டு பார்த்தீங்களா ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும், ஜிக்ஸாக் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி. வேரிகேட்டட்னா இந்த பச்சையும் இந்த வெள்ளையும் கலந்த கலரில் இருக்கும். இதுவுமே ஹேங்கிங்கில் போடுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளான்ட்டு. வாட்டரிங் மட்டும் பார்த்து கரெக்டாக ஊற்றணும். இந்த மாதிரி இன்டோர் செடிகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.